ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனாந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் சொல்லும் தர்மத்தின் சூட்சமங்கள் குறித்த சுருக்கமான அலசல் இது. மே 6ஆம் தேதிக்கான குறிப்பு. எது சரி எது தப்புங்கிற நம்மளோட சாதாரண பார்வைய பகவத்கீதை எப்படி சுவாரஸ்யமா உடைக்குதுன்னு ரொம்ப அழகா விளக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு செயல் பாக்கறதுக்கு கெட்டதா தெரிஞ்சா அது உண்மையிலேயே கெட்டதுதானா? சில நேரங்கள்ல கசக்கிற மருந்து உடம்புக்கு நல்லது செய்யற மாதிரி தர்மத்தோட வழிகளும் மாறுபடுமா என்ன? முதல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாப்போம். வெளிப்பார்வைக்கு தப்பா இல்ல மோசமா தெரியிற ஒரு விஷயம் உண்மையிலே அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லங்க. பல நேரங்கள்ல அப்படிப்பட்ட முரண்பாடான செயல்களைத்தான் ரொம்ப புண்ணியமான காரியமா கொண்டாடுறாங்க. இரண்டாவதா, இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க 2 இதிகாச உதாரணங்களை எடுத்துக்கலாம். ராமாயணத்துல விபீஷணன் தன் சொந்த அண்ணனான ராவணனையே எதிர்த்து ராமனுக்கு உதவி செஞ்சார் இல்லையா? அதேபோல மகாபாரதத்துல கெட்டவன்னு நல்லாவே தெரிஞ்சும் துரியோதனனுக்காக பீஷ்மர் விசுவாசமா போரிட்டு வீழ்ந்தார். பாக்கறதுக்கு இது தப்புன்னு மேலோட்டமா நமக்கு தோணலாம், ஆனா அறிஞர்கள் இதத்தான் தர்மத்தோட உச்சம்னு போற்றாங்க. தர்மம்ங்கிறது தனிப்பட்ட மனிதர்களைத் தாண்டி எப்படி வேலை செய்யுதுன்னு இது நமக்கு உணர்த்துது. இறுதியா இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? தர்மத்தோட வழிகள் ரொம்பவே மர்மமானவை. அதோட உண்மையான நோக்கத்தையும் ஆழத்தையும் நம்மால அவ்ளோ சுலபமா புரிஞ்சுக்க முடியாதுங்கிற பகவத்கீதையோட கருத்தோட இதை முடிக்கலாம். மொத்தத்துல தர்மம்ங்கிறது வெறும் சரி தப்புங்கிற சாதாரண கணக்கு கிடையாது. ஒரு செயலின் சரி தவறுகளை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் பின்னணியில் உள்ள தர்மத்தின் மர்மமான வழிகளை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு.